இன்னைக்கு டெல்லியில் கிருஷ்ணன் கோயில் போகலாமா? கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு நம்ம வீட்டில் கிருஷ்ணருக்கு வழிபாடு பண்ணிவிட்டு பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிருஷ்ணர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள இஸ்கான் டெம்பிளை தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். இது இந்த டெல்லியிலே பிக்கஸ்ட் இஸ்கான் டெம்பிள் அப்படின்னு சொல்லி கூகுள்லாம் சொன்னாங்க. சரி, ஓகே, மேப்பை போட்டுட்டு கிளம்பியாச்சு. அங்கே வந்து பார்த்தா 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பந்து பண்ணி வச்சுட்டாங்க. சரி, நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடராஜ வண்டை கட்டிட்டு கிருஷ்ணரை பார்க்க வந்தாச்சு. வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்மன் கோயில் இருந்துச்சு. அந்த அம்மன் கோயில் போகிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணரோட பிறந்த சீனரி எல்லாம் வச்சிருந்தாங்க. குட்டி கிருஷ்ணரையும் அப்படியே ஊஞ்சல் ஆட்டி விட்டுட்டு அப்படியே கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆயாச்சு. கோயில் அப்படி பலன்னு ஜகஜோதியை மின்னுச்சுங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு 5 அம்மனை வந்து வச்சிருந்தாங்க. இந்த அம்மன் பேர்லாம் எனக்கு தெரியல. நம்ம ஊரா இருந்தா இசைக்கம்மன், காளியம்மன், மாரியம்மன், வெக்காளியம்மன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சாமியும் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிரும். ஆனா இங்க உள்ள அம்மனை வந்து எனக்கு கண்டே பிடிக்க முடியல. ஒரே ஒரு சாமி மட்டும் வீணை வச்சிருந்ததுனால அது சரஸ்வதின்னு கண்டுபிடிச்சேன். மற்ற யாரையும் என்னால கண்டே பிடிக்க முடியல. எல்லா சாமியும் ஒரே மாதிரி இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது?